கதை மாயவனக்காட்டின் மர்மம். கதாபாத்திரங்கள்: சிட்டு அணில், துணிச்சலானது, வேகமாகச் செல்லக்கூடியது. ஆமு ஆமை, பொறுமையானது, புத்திசாலித்தனமானது, விஷயங்களை ஆராய்ந்து முடிவெடுக்கும் பெரியவர். ஆந்தை, காட்டின் ஞானி, வழிகாட்டி. ஒரு அழகான மாயவனக்காட்டில் துணிச்சலான அணில் குட்டி ஒன்றும் புத்திசாலியான ஆமை ஒன்றும் நண்பர்களாக வாழ்கின்றன. காட்டில் உள்ள மரங்கள் வாடத் தொடங்கும்போது மர்மமான ஒரு கல் அவர்களுக்கு ஒரு தீர்வுக்கான வழியை காட்டுகிறது. அவர்கள் இருவரும் காட்டை காப்பாற்ற சாகசப் பயணம் மேற்கொள்கிறார்கள். மாயவனக்காட்டின் அறிமுகம். பசுமையான, சூரிய ஒளிப்படும் ஒரு அழகான காட்டுப்பகுதி. உயரமான மரங்கள், பூக்கள், ஓடும் ஆறு. அணில் சொல்லுது, எவ்வளவு அழகானது எங்கள் மாயவனக்காடு! இங்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சாகசம் காத்திருக்கும். ஆமை சொல்லுது, ஆம் சிட்டு, இங்கு ஒவ்வொரு இலைக்கும் ஒரு கதை உண்டு. சிட்டு ஒரு மரக்கிளையில் இருந்து இன்னொரு மரக்கிளைக்கு வேகமாக தாவுகிறது. ஆமு மெதுவாக ஆற்றின் ஓரத்தில் நடந்து செல்கிறது. காட்டில் ஏற்படும் மாற்றம். காட்டின் மரங்களின் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி உதிர்ந்து கிடக்கின்றன. ஆற்றின் நீர் குறைந்து வறண்டு காணப்படுகிறது. அணில் சொல்லுது, ஒரு காய்ந்த இலையை பிடித்துக்கொண்டு, ஆமு, என்ன நடக்கிறது? எங்கள் மரங்கள் ஏன் இப்படியாகிவிட்டன? ஆமை சொல்லுது, நிலத்தை உற்றுப் பார்த்து, நீர் வறண்டு விட்டது சிட்டு. எங்கோ ஏதோ தவறு நடக்கிறது. சிட்டுவும் ஆமுவும் கவலையுடன் ஒரு காய்ந்து வரும் மரத்தை பார்க்கின்றன. காடு மெதுவாக அதன் பசுமையை இழக்கிறது. பெரியவர் ஆந்தையை சந்தித்தல். சிட்டுவும் ஆமுவும் கவலையுடன் காட்டுக்குள் ஆந்தையின் இருப்பிடத்தை தேடி அலைகின்றன. ஒரு பெரிய பழமையான மரத்தின் பொந்தில் பெரியவர் ஆந்தை அமர்ந்திருக்கிறது. அணில் சொல்லுது, பெரியவர் ஆந்தையே, தயவு செய்து எங்களுக்கு உதவுங்கள். எங்கள் காடு காய்ந்து கொண்டிருக்கிறது. ஆமை சொல்லுது, ஆற்றின் நீர் வற்றிவிட்டது. மரங்கள் வாடுகின்றன. இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. பெரியவர் ஆந்தை சொல்லுது, கண்களை மெதுவாகத் திறந்து, இது ஒரு பழைய காலத்து சாபம் குழந்தைகளே. காட்டின் இருதயக்கல் அதன் சக்தியை இழந்துவிட்டது. சிட்டுவும் ஆமுவும் ஆந்தையை வியப்புடன் பார்க்கின்றன. ஆந்தை தனது இறகுகளை மெதுவாக ஆட்டுகிறது. இருதயக்கல்லின் மர்மம். பெரியவர் ஆந்தை விளக்கம் ஒரு பண்டைய வரைபடத்தை சிட்டுவுக்கும் ஆமுவுக்கும் காட்டுகிறது. வரைபடத்தில் ஒரு மறைந்த குகையும் அதிலுள்ள பிரகாசிக்கும் கல்லும் குறிக்கப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் இந்த காட்டை ஒரு மாயக்கல் பாதுகாத்தது. அது இருதயக்கல் என்று அழைக்கப்பட்டது. அதன் சக்தி குறைந்ததால் காடு வாடத் தொடங்கியுள்ளது. அணில் கேட்குது, அதை எங்கு காணலாம்? பெரியவர் ஆந்தை கூறுவது, அது இந்த வரைபடத்தில் உள்ள ஒரு மறைந்த குகையில் உள்ளது. அதை நீங்கள் மீண்டும் ஒளிரச் செய்ய வேண்டும். ஆமுவும் சிட்டுவும் உறுதியுடன் ஆந்தையை பார்க்கின்றன. ஆந்தை அவர்களுக்கு வழிகாட்டி வரைபடத்தை அளிக்கிறது. பயணத்தின் சவால்கள். சிட்டுவும் ஆமுவும் பெரியவர் ஆந்தை கொடுத்த வரைபடத்தை பார்த்து பயணிக்கின்றன. அவர்கள் கரடுமுரடான பாதைகள், காய்ந்த நீரோடைகள், அடர்ந்த முட்காடுகளை கடக்கின்றன. அணில் சொல்லுது, மூச்சு வாங்கிக் கொண்டு, இந்த வழி மிகவும் கடினமாக இருக்கிறது ஆமு. நான் களைத்துவிட்டேன். ஆமை சொல்லுது வரைபடத்தை பார்த்து, நாம் இலக்கை நெருங்கிவிட்டோம். சிட்டு, இன்னும் சிறிது தூரம்தான். நம் காட்டுக்காக இதைச் செய்ய வேண்டும். சிட்டு ஒரு பெரிய பாறையிலிருந்து கவனமாக குதித்து, ஆமு ஒரு சிறிய நீரோடையைத் தாண்டி சிரமத்துடன் செல்கிறது. அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு சவாலான பாதையை கடக்கின்றன. மர்மமான குகை. சிட்டுவும் ஆமுவும் இறுதியாக வரைபடத்தில் குறிக்கப்பட்ட குகையின் வாயிலை கண்டுபிடிக்கின்றன. குகையின் உள்ளே இருளாகவும் குளிர்ந்த காற்றாகவும் இருக்கிறது. அணில் சொல்லுது, இந்த குகைக்குள் போக பயமாக இருக்கிறது ஆமு. உள்ளே என்ன இருக்கும்? ஆமை சொல்லுது, பயப்படாதே சிட்டு, நாம் ஒன்றாக இருக்கிறோம். இருதயக்கல் உள்ளேதான் இருக்கிறது என்று நினைக்கிறேன். இருவரும் தைரியமாக குகைக்குள் நுழைகின்றன. குகையின் சுவர்களில் பண்டைய கால ஓவியங்கள், அடையாளங்கள் தெரிகின்றன. மையத்தில்
ஒரு பீடத்தின் மீது மங்கிய நிலையில் ஒரு கல் இருக்கிறது. இருதயக் கல்லை உயிர்ப்பித்தல். குகையின் மையத்தில் ஒரு மங்கலான ஒளி வீசும் பீடத்தின் மீது இருதயக்கல் சோர்வாகக் கிடக்கிறது. சிட்டுவும் ஆமுவும் அதை நெருங்குகின்றன. கல் எந்த சக்தியுமின்றி சாதாரணமாகத் தெரிகிறது. அணில் சொல்லுது, கல் மங்கலாக இருக்கிறதே, இதை எப்படி மீண்டும் ஒளிரச் செய்வது? ஆமை சொல்லுது, பெரியவர் ஆந்தை சொன்னார், தூய்மையான இதயம் மற்றும் உறுதியான நம்பிக்கை அதை மீண்டும் ஒளிரச் செய்யும் என்று. இருவரும் தங்கள் கைகளை கல்லின் மீது வைக்கின்றன. முதலில் எதுவும் நடக்கவில்லை. பின்னர் சிட்டுவும் ஆமுவும் தங்கள் காட்டின் மீதான அன்பையும் அதை காப்பாற்ற வேண்டும் என்ற தீராத விருப்பத்தையும் நினைத்துக் கொள்கின்றன. மெதுவாக கல்லில் ஒரு மெல்லிய ஒளி பரவத் தொடங்குகிறது. அது படிப்படியாக பிரகாசமாகிறது. காடு மீண்டும் உயிர் பெறுகிறது. இருதயக் கல்லில் இருந்து பிரகாசமான நீல நிற ஒளி காடு முழுவதும் பரவுகிறது. காய்ந்த மரங்கள் மீண்டும் பசுமையாகின்றன. ஆற்றில் நீர் பெருகி ஓடுகிறது. பூக்கள் மலர்கின்றன. விலங்குகள் மகிழ்ச்சியுடன் ஓடுகின்றன. அணில் புன்னகையுடன், ஆம், நமது முயற்சிக்கு பலன் கிடைத்துவிட்டது. காடு மீண்டும் அழகாகிவிட்டது. பெரியவர் ஆந்தை கூறுவது, நீங்கள் காட்டின் உண்மையான ஹீரோக்கள். குழந்தைகளே, உங்கள் தைரியமும் நல்ல நண்பர்களாக இருந்ததும் நம்பிக்கையுமே இந்த மாயவனக் காட்டைக் காப்பாற்றியது. சிட்டுவும் ஆமுவும் மகிழ்ச்சியுடன் காட்டை பார்க்கின்றன. காடு முன்பு இருந்ததை விட அழகாகவும் உயிரோட்டமாகவும் காட்சியளிக்கிறது. இருவரும் களிப்புடன் ஒருவரையொருவர் பார்த்துக் கொள்கின்றன. கதையின் நீதி: பசுமையான காட்டின் ஒரு மரத்தடியில் சிட்டுவும் ஆமுவும் மகிழ்ச்சியுடன் அமர்ந்திருக்கின்றன. ஒற்றுமையே பலம். தைரியமும் நல்ல நண்பர்களாக இருப்பதும் நம்பிக்கையுமே எந்தச் சவாலையும் வெல்ல உதவும்.